بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين، الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فمن عفا وأصلح فأجره على الله. قال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. நமக்கேற்றவை அனைத்தையும் கொடுத்து தன்னுடைய அருளோடு அரவணைத்து தனக்கே உரிய முறையில் அரிசிலிருந்து ஆட்சி புரிகிற அல்லாஹ் ஒருவனுக்கே அனைத்து புகழும். அல்லாஹுவின் அன்பும் அருளும் கருணையும் நம் உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரது பரிசுத்த குடும்பத்தினர்கள், கண்ணியமிகு தோழர்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லோர்கள், இங்கு கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் எல்லா காலமும் நிறைவாக நிலையாக நிலவட்டுமாக, ஆமீன். கண்ணியமிக்கவர்களே, மார்க்கம் எந்த விஷயங்களை எல்லாம் நமக்கு கட்டாய கடமையாக ஆக்கி இருக்கிறதோ அவைகள் அனைத்தையும் விடாமல் கடைசி மூச்சு வரை கடைபிடித்து வாழ்வதற்கும், எந்த விஷயங்களை எல்லாம் தடுத்திருக்கிறதோ அவைகளை விட்டும் முழுமையாக விலகி பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லுதவி செய்வானாக, ஆமீன். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த மனிதனை கண்ணியமானவனாக படைத்திருக்கிறான். அவர்களிலும் மறுமையுடைய வெற்றியையும் நற்பேறுகளையும் பெறக்கூடியவர்களாக ஈமானுடையவர்களை ஆக்கியிருக்கிறான். அவர்களிலும் அல்லாஹ்விற்கு அதிகம் நெருக்கமானவர்கள், சங்கைக்குரியவர்கள், அல்லாஹ்வை அதிகம் அஞ்சக்கூடியவர்கள்தான். ஆகவே அத்தகைய சிறப்புமிக்க தன்மையான தக்குவாவை கடைபிடிக்கும்படி முதலில் எனக்கும் அடுத்து உங்களுக்கும் உபதேசம் செய்கிறேன். மனிதனுக்குள் இருவேறு எதிரும் புதிருமான குணாதிசயங்கள் இருக்கின்றன. மனோ இச்சை, கோபதாபங்கள், போட்டி, பொறாமை போன்ற துர்குணங்களும் இருக்கின்றன. அன்பு, அரவணைப்பு, பரிவு, இரக்கம், கொடைத்தன்மை போன்ற உயர்ந்த குணங்களும் இருக்கின்றன. காரணம், மனிதனுடைய படைப்பு இவ்வுலகம் விண்ணுலகம், மண்ணுலகம் விண்ணுலகம் சார்ந்த இரு கூறுகளை கொண்டதாக இருக்கிறது. களிமண்ணால் படைத்து தன்னுடைய ரூஹை அல்லாஹ் ஊதினான். ஃபனஃபக்து ஃபீஹி மிர் ரூஹி, என்னுடைய ரூஹை அவனிலே நான் ஊதினேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆக மனித இயல்பு என்பது பாவத்தோடு கலந்தது. ஆகையினால்தான் மனிதன் அறவே பாவம் செய்யாதவனாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் அவனிடத்தில் எதிர்பார்ப்பதில்லை. இருவேறு இயல்புகளுடனேயே அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் உவப்பையும் அவனால் தரப்படுகின்ற வெகுமதிகளையும் பெற வேண்டும் என்று சொன்னால், நபிமார்கள் நல்லோர்களிடத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இரு குணங்களை கடைபிடிக்க வேண்டும். அதில் முதலாவது, தவறு என்று உணர்ந்தால், தவறு என்று சுட்டிக்காட்டப்பட்டால் அதனை அப்படியே ஏற்றுக்கொள்வது. அதற்கு விவாதம் செய்வதோ வியாக்கியானம் சொல்வதல்ல. தவறை சுட்டிக்காட்டப்பட்டால் அதை ஏற்றுக்கொள்வது. இரண்டாவது, தனக்கு அநீதம் இழைத்தவர், தனக்கு நோவினை செய்தவர் சமாதானம் சொன்னால், மன்னிப்பு கேட்டால் அதை ஏற்று மன்னிப்பது. இந்த இரண்டு குணங்களும் இறை உவப்பை பெற்றுத்தரக்கூடிய குணங்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களை பற்றி குர்ஆனில் நிறைய சொல்லுகின்றான். அவர்கள் தன்னுடைய தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டது சம்பந்தமாக. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சரிதை நமக்கெல்லாம் மிகவும் பரிச்சயம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சொர்க்கத்தில் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவங்களை எப்படியாவது அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய வைக்க வேண்டும், இவர்களுடைய நிம்மதியை குலைக்க வேண்டும் சொல்லி ஷைத்தான் பல சந்தர்ப்பங்கள்ல பலமாறு முயற்சி செஞ்சான். இறுதியாக அவர்கள் சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்பதை ஆசையாக வைத்து அந்த கனியை சாப்பிட வைத்து விட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த கனியினுடைய சுவையில் மயங்கியோ வேறு ஏதாவது ஆசைப்பட்டோ அவர்கள் தவறிழைக்கவில்லை. மாறாக சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்ற ஆசை வார்த்தையில் மயங்கி அதை சாப்பிட்டு அல்லாஹ்வுக்கு மாறு செய்து விட்டார்கள். அந்த கனியை சாப்பிட்ட பிறகு ஏற்பட்ட பல மாறுதலை கண்டு உடனே உணர்ந்து தன்னுடைய தவறை ஒத்துக்கொண்டு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேட ஆரம்பித்தார்கள். அழுதார்கள், அழுது கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய உள்ளத்தில் சில கலிமாக்களை போட்டான். அவர்கள் அதை கொண்டு பாவ மன்னிப்பு தேடினார்கள். இன்றளவும் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களுக்கு மிகச் சிறந்த ஒரு துஆ கலிமா அதுதான். ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா, யா அல்லாஹ், எங்களுக்கு நாங்களே அநீதம் இழைத்துக் கொண்டோம். தவறை ஒத்துக்கொண்டார்கள். எங்களுக்கு நாங்களே அநீதம் இழைத்துக் கொண்டோம். வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா, நீ எங்களை மன்னித்து எங்கள் மீது இரக்கப்படவில்லை என்றால் லனகூனன்ன மினல் ஹாசிரீன், நாங்கள் கை சேதத்திற்குரியவர்களாக ஆகிவிடுவோம் சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள். அல்லாஹ் அவர்களை மன்னித்தார். அடுத்ததாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்காதவர்களுக்கு அழிவை தர வேண்டும் என்று அல்லாஹ் நாடிய பொழுது கப்பலை கட்டி அதில் ஈமான் கொண்டவர்களை எல்லாம் ஏறச் சொன்னான். அதே போல் ஈமான் கொண்டவர்கள் எல்லாம் ஏறிக்கொண்டார்கள்.
வானம் பொழிந்தது, பூமியிலிருந்து தண்ணீர் கொப்பளித்து வந்தது, எல்லா பக்கமும் தண்ணி கப்பல் மிதக்க ஆரம்பித்து விட்டது. அந்த நேரத்தில் அவன் தன்னை ஏற்காவிட்டாலும் அவன் மீது இரக்கம் கொண்டு கப்பல்ல வந்து ஏறிக்க சொல்றாங்க. நான் மரத்துல ஏறி தப்பிச்சுக்குவேன், மலையில ஏறி தப்பிச்சுக்குவேன்னு சொல்லி பல்வேறு விதமான வியாக்கானங்கள் சொல்லி இந்த தண்ணீரில் மூழ்குவதை கண்ட நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, யா அல்லாஹ், என்னுடைய மகனாச்சே, அவனை மன்னிச்சு இந்த கப்பலில் ஏற்றிடக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, ஈமான் கொண்டவர்கள் தான் உன்னுடைய குடும்பம், ஈமானை ஏற்காதவர்கள் உன்னுடைய மகனாக இருந்தாலும் உம்மை சார்ந்தவர் அல்ல என்பதை உணர்த்தி, மா லைஸ லக பிஹி இல்ம், உங்களுக்கு எது விஷயத்தில் ஞானம் இல்லையோ அதை என்னிடத்தில் கேட்காதீர்கள்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான். உடனே அவர்கள் தான் கேட்டது தவறு என்பதை உணர்ந்து, இன்னி அஊது பிக அன் அஸ்அலக மா லைஸ லி பிஹி இல்ம், எது விஷயத்தில் எனக்கு ஞானம் இல்லையோ அதை உன்னிடத்தில் கேட்பதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன், நீ என்னை மன்னித்து விடு, நீ மன்னிக்காவிட்டால் நான் நஷ்டவாளிகள் ஆகிவிடுவேன் சொல்லி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தவறை உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னிடத்தில் ஏற்பட்ட தவறை உணர்ந்து, வல்லதி அத்மஉ அன் யக்ஃபிர லி ஹதீஅதி, என்னுடைய இறைவன் என்னுடைய தவறுகளை மன்னிப்பதை நான் ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி துஆ செஞ்சாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அவர்களிடத்திலே ஏற்பட்ட தவறுக்காக வேண்டி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடினார்கள். ஃபஸ்தக்ஃபர ரப்பஹு வ ஹர்ர ராக்கிஅன் வ அனாப், ஃபஸ்தக்ஃபர ரப்பஹு வ ஹர்ர ராக்கிஅன் வ அனாப், தன்னுடைய இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடி இஸ்திக்ஃபார் தேடி ருக்குவிலே விழுந்து பாவத்திலிருந்து மீண்டார்கள், அவன் பக்கம் மீண்டார்கள் சொல்லி அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லுகின்றான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய படைப்பட்டாளங்களை பார்த்து கொண்டே தொழுகையை பிற்படுத்தி விட்டார்கள். அதை உணர்ந்து அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்து அவர்கள் கேட்ட விசேஷமான ஆட்சியை அவர்களுக்கு அளித்தான் என்று குர்ஆன் சொல்லுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு நாள் பகல் வேளையில் அப்படியே வெளியே வராங்க. வரும்போது தெருவில் 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. ஒருத்தர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கூட்டத்தை சார்ந்தவர், இன்னொருவர் ஃபிரௌனுடைய கூட்டத்தை சார்ந்தவர். இவங்க விசாரித்து சமாதானம் செய்யும் போது அந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தார் அவன் மேல ஒரு லேசா ஒரு குத்து விட்டாங்க. யதார்த்தமா அவன் இறந்து போயிட்டான். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல இது சம்பந்தமாக முறையிடுகிறாங்க. ஆகா, ஒரு உயிரை நம்ம அநியாயமா கொன்னுட்டோமே அப்படின்னு சொல்லி தன்னுடைய தவறை உணர்ந்து அல்லாஹ்விடத்தில், இன்னி வலம்து நஃப்ஸி ஃபக்ஃபிர்லி, யா அல்லாஹ், நான் எனக்கு நானே அநீதம் இழைத்துக் கொண்டேன், என்னை மன்னித்து விடு அப்படின்னு கேட்டாங்க. ஃபகஃபரல்லா, அல்லாஹும் அவர்களை மன்னித்தான். இந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க, நான் சண்டையை விலக்கி விடத்தானே போனேன், யதார்த்தமாக தானே அடித்தான், இறந்து போயிட்டான் என்ற எந்த விதமான மறுப்பும் காரணமும் வியாக்கியானமும் சொல்லவில்லை. தான் செய்தது தவறு, ஒரு உயிரை எடுத்து விட்டேன் என்று அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டார்கள். அல்லாஹும் மன்னித்து விட்டான். நம்முடைய கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவமற்றவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையில் இருக்கும்போது அவருடைய வாய் முணுமுணுக்கும். அதை சஹாபாக்கள் கூர்ந்து கவனித்து சொல்றாங்க, நபி அவர்கள் என்ன அப்படி சொல்லிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா, ரப்பி குஃபிர்லி வத்துப் அலை, ரப்பி குஃபிர்லி வத்துப் அலை, யா அல்லாஹ், என்னை மன்னித்து விடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு உணக்கத்திலே செய்த துஆவை பற்றி சொல்லுகிறார்கள். நபி அவர்கள் இவ்வாறு துஆ செய்வார்கள், அல்லாஹும் மக்ஃபிர்லி ஹதீஅத்தி, யா அல்லாஹ், என்னுடைய தவறுகளை எல்லாம் மன்னித்து விடு, வ ஜஹலி, என்னுடைய அறியாமையை மன்னித்து விடு, வ இஸ்ராஃபி, என்னுடைய வரம்பு மீறுதலை மன்னித்து விடு அப்படின்னு சொல்லி துஆ செய்வாங்க. இப்போ நபிமார்கள், உயர்ந்தவர்கள், நல்லோர்கள், இவர்களே தங்களுடைய தவறுகளை நினைத்து ஒத்துக்கொண்டு இந்த அளவு அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு பாவ மன்னிப்பு தேடி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு நாளும் பாவத்திலிருந்து தப்பிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொரு வேளையும் அல்லாஹ்விடத்திலே எந்த அளவு அதிகமாக நாம் நம்முடைய பாவம் குறித்து அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்வதும் அது குறித்து மனம் வருந்துவதும் மன்னிப்பு தேடுவதும் இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் மட்டுமல்ல, அடியார்கள் விஷயத்திலும் தன்னிடத்தில் ஏற்படக்கூடிய தவறுகள் குறித்து வருந்த வேண்டும், அதை ஒத்துக்கொண்டு மன்னிப்பு தேட வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பத்ரு போர் அந்த சமயத்தில் வரிசையை சரி செய்கிறார்கள். வரிசையை சரி செய்யும் போது தன் கையில் மிஸ்வாக்கை வைத்து ஒவ்வொருவராக அப்படியே அவங்க மேலே தொட்டு தொட்டு அப்படியே சரி செஞ்சுட்டே வராங்க. அப்போது சவாத் இப்னு ஹஸிய்யா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வயிற்றில் அழுத்தி வரிசையை சரி செய்யும் போது அவங்களுக்கு லேசாக வலி ஏற்பட்டுருச்சு. உடனே சொன்னாங்க, அவுஜஅத்தனி யா ரசூலல்லாஹ், எனக்கு வலியை ஏற்படுத்தி விட்டீர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்மால ஒருத்தருக்கு ஒரு நோவினை ஏற்பட்டுருச்சான்னு சொல்லி உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நீங்களும் அதே மாதிரி என்னிடத்துல செய்து கொள்ளுங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்போ அவருக்கு சொன்னாரு, நான் ஆடை இல்லாமல் இருக்கிறேனே நாயகமேன்னு சொன்னாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஆடையை விலக்கி காமிக்கிற போது உடனே வந்து அவர்களை கட்டி அணைத்து நபி அவர்களை சொல்லுகிறார்கள், உங்களை பழி வாங்குவது எனக்கு நோக்கமல்ல, நான் ஈடுபட போவது ஒரு போர், அதில் நான் இருப்பேனா இறந்து விடுவேனா என்பது தெரியாது, கடைசியாக என்னுடைய உடல் உங்களுடைய உடலோடு ஒன்றிணைய வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன், அதனால் இவ்வாறு செய்தேன்னு சொல்லி அந்த சஹாபி சொன்னாங்க.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னால் ஒருவருக்கு ஒரு நோவினை ஏற்பட்டு விட்டது என்று உணர்ந்து உடனே அதற்குண்டான பரிகாரத்தை தேடினார்கள். நமக்கெல்லாம் பிரபலமாக தெரிந்த ஒரு நிகழ்வாக இருக்கும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மத்தியில நடந்த ஒரு சின்ன நிகழ்வு. ஒரு தடவை அவங்களுக்கு மத்தியில வாக்குவாதம் ஏற்பட்டுருச்சு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கோபத்துல கடினமான வார்த்தையை உபயோகிச்சுட்டாங்க. அவங்க பேசி முடிச்ச பிறகுதான் யோசிச்சாங்க, நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ, கொஞ்சம் அதிகமாக பேசிட்டோமோ, கடுமையான வார்த்தையை சொல்லிட்டோமோ அப்படின்னு சொல்லி உடனடியாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல மன்னிப்பு கேட்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் கோபக்காரவங்க தானே. அவங்க இந்த விஷயத்துக்கு இவ்வளோ பெரிய வார்த்தை சொல்லியிருக்கணுமா? நீங்க எப்படி இவ்வளோ கடினமான வார்த்தை உபயோகிக்கலாம், நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நேரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போயிட்டாங்க. எங்களுக்கு மத்தியில கோபம் நடந்ததுதான், கோபத்துல நான் வார்த்தையை விட்டுட்டேன், ஆனா மன்னிப்பு கேட்டுட்டேன், உமர் மன்னிக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லி நபி அவர்கள்ட்ட முறையிடுறாங்க. என்னுடைய தோழர் மன்னிப்பு கேட்டும் அவர் மன்னிக்கவில்லையே அப்படின்னு சொல்லி நபி அவர்கள் கோபத்தால் நபி அவருடைய முகம் சிவந்து விட்டது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போனாங்க. போன பிறகு அவங்க யோசிக்கிறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு உயர்ந்தவங்க, ஏதோ கோபத்துல பேசிட்டாலும் அவங்களா தான் மன்னிப்பு கேட்டாங்க. பிறர் சமாதானம் சொல்லி தவறை உணர்த்தி அதுக்கு பிறகு மன்னிப்பு கேட்கலையே, அவங்களா இறங்கி வந்து மன்னிப்பு கேட்கும்போது நம்ம மன்னிக்காம விட்டுட்டோமே, இது எவ்வளவு பெரிய தவறு அப்படின்னு சொல்லி உடனடியாக அங்கிருந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போறாங்க. அங்க போனாங்க, அங்க இல்ல, விளங்கிட்டாங்க. இவங்க நேரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட தான் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நேரா அங்க போறாங்க. போகும்போதே நபி அவர்களை கவனிக்கிறார்கள். நபி அவருடைய முகம் மாறி போயிருக்கிறது. உடனே இவர்கள் சென்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கரம் பற்றி, நீங்கள் கேட்ட மன்னிப்பை நான் ஏற்றுக்கொண்டேன், நான் தங்களை மன்னித்து விட்டேன், தாங்களை மன்னிக்க மாட்டேன் என்று சொன்னதற்கு என்னையும் நீங்கள் மன்னித்து விடுங்கள்னு சொல்லி சொன்னாங்க. இவங்க வரும்போதே அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுடைய உள்ளத்துல ஒரு விதமான பதைமதிப்பு இருந்துச்சு. எங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நான் மன்னிப்பு கேட்டும் மன்னிக்காம விட்டாங்கன்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சம்பந்தமாக கோபப்பட்டு ஏதாவது சொல்லிடுவாங்களோ, சபிச்சிருவாங்களோன்னு சொல்லி பயந்துட்டே இருந்தாங்க. இதுதான் அவர்களுக்கு மத்தியில இருந்த ஒரு நற்பண்பு. ஒருவர் மன்னிப்பு, தன்னுடைய தவறை உணர்வதும் மன்னிப்பு கேட்பதும், மன்னிப்பு கேட்பவரை மன்னிப்பதும், அவர் குறித்து ஏதாவது நிகழ்ந்து விடுமோ என்கிற ஒரு விதமான அச்சமும் சஹாபாக்களுக்கு மத்தியிலே இருந்த ஒரு பழக்க வழக்கம்தான். இதுபோன்று நமக்கு மத்தியிலே ஏதாவது கோபதாபங்கள் ஏற்பட்டால் உடனடியாக அதற்கு மன்னிப்பு கோருவதும் மன்னிப்பு கேட்பவரை மன்னிப்பதும் கடைபிடிப்பதற்கு ஏற்ற உயர்ந்த பண்பாகவும் இருக்கிறது. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எல்லாம் சபையில் இருக்காங்க. யுத்தம் சம்பந்தமான ஒரு ஆலோசனை நடக்குது. இப்போ ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்துக்களை சொல்றாங்க. இப்போ அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு கருத்தை சொல்லும்போது அதுல ஆட்சேபனை தெரிவித்து அது சரி வராது அப்படின்னு சொல்லி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. இவங்க சொன்ன உடனே அபூதர் ரலியல்லாஹு அவங்களுக்கு கோபம் வந்துருச்சு. நாம ஒரு கருத்து சொல்றோம், இவர் என்ன மறுத்து பேசுறாருன்னு சொல்லி அவர்களுடைய நிறம் குறித்து எபுன சௌதா, கருப்பாய் பெத்த மவனே அப்படின்னு சொல்லி கோபத்துல சொல்லிடுறாங்க. இது அவங்களுக்கு மிகப்பெரிய மன வருத்தத்தை ஏற்படுத்திருச்சு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு. எந்த நிறத்தால் நாம் அடிமைப்படுத்தப்பட்டோமோ அதிலிருந்து விடுதலை இந்த இஸ்லாத்தில் தான் கிடைக்கும் என்று சமத்துவத்தை நாடி இங்கே வந்திருக்கிறோம், இங்கே வந்து இன்னும் அந்த நிலை நீடிக்கிறதே அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மனம் ரொம்ப கனமாயிடுச்சு. நேரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து முறையிடுறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூதர் ரலியல்லாஹு அவங்களை கூப்பிட்டு கண்டிச்சாங்க. இன்னும் அந்த அறியாமை காலத்து பழக்க வழக்கத்திலே இருக்கிறீங்களா? அறியாமை காலத்து பழக்க வழக்கத்தை ஒழிப்பதற்காகத்தான் இஸ்லாம் வந்திருக்கிறது. இந்த இஸ்லாத்தை கடைபிடித்தும் இன்னும் அந்த பழைய நிலையிலே இருக்கிறீங்களான்னு சொல்லி நபி அவர்கள் கண்டித்தார்கள். இவர்கள் தன்னுடைய தவறை உணர்ந்து பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வரக்கூடிய பாதையில போய் படுத்துக்கிட்டு தன்னுடைய கன்னத்தை காமிச்சு, பிலால் ரலியல்லாஹு வரும்போது, நான் உங்களை பெருமையினால் ஆணவத்தினால் உங்களை இழிவுபடுத்தி பேசிவிட்டேன், நீங்கள் உங்களுடைய காலை கொண்டு என்னுடைய கன்னத்தில் மிதியுங்கள், என்னுடைய ஆணவம் அழியட்டும், அதுதான் உங்களுக்கு நான் நோயினைப்படுத்தியதற்கு பரிகாரமாக ஆகும்னு சொல்லி சொன்னாங்க. உடனே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பதறி போய் வந்து, இறைவனை சுஜூது செய்யக்கூடிய இந்த முகத்தில் என்னுடைய காலை நான் எப்படி வைப்பது, உங்களை நான் மன்னித்து விட்டேன், எழுந்திரீங்கள், நமக்கு மத்தியிலே ஷைத்தான் வந்து விட்டான், விரோதத்தை ஏற்படுத்தி விட்டான் சொல்லி இருவரும் ஆற தழுவி கொண்டார்கள், மன்னித்து கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் மக்காவுல ஒரே இடத்துல பக்கத்துல நிலம் இருந்துச்சு. இப்போ இவர்களுடைய அடிமையும் அங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய அடிமைகளும் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த நிலத்தை உழும்போது அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய நிலத்தையும் சேர்த்து உழுது அதுல வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால கோபப்பட்டு அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சிரியாவில் இருக்கக்கூடிய முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கோபத்தோடு கடிதம் எழுதுகிறார்கள். உங்களுடைய அடிமையை நீங்க கண்டிச்சு வைக்கலன்னு சொன்னா அப்புறம் நான் என்ன செய்வேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி எழுதி கோபத்தில் அனுப்பிச்சு விட்டாங்க. இந்த கடிதத்தை படித்து விட்டு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இளம் வயது தன்னுடைய மகன் யஸீத் இடத்துல சொல்றாங்க, இந்த மாதிரி மக்காவில் நடந்துருச்சுன்னு சொல்லி. உடனே அவர் வந்து சின்ன வயசு தானே, நம்மையே மிரட்டுற அளவுக்கு வந்துட்டாங்களா அவங்க, உடனே நம்முடைய ஆட்கள் அனுப்புங்க, அவங்களுக்கு சரியான பாடத்தை புகட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
அப்போ முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் அப்படி செய்ய போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் திருப்பி எழுதுறாங்க. உங்களுடைய தந்தையுடைய அந்தஸ்தை நாங்கள் விளங்கி இருக்கிறோம். ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்தஸ்தை விளங்கி இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சொர்க்கத்தில் எனக்கு 2 ஹவாரியன்கள் இருக்கிறார்கள். ஹவாரியின் சொன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உற்ற தோழர்கள் குறித்து குர்ஆன் சொல்லுவது ஹவாரியின் என்ற பெயரை. அதே மாதிரி எனக்கு சொர்க்கத்தில் 2 ஹவாரியன்கள் இருக்கிறார்கள். ஒருவர் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொருவர் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொல்லி நபி அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. உங்களுடைய தந்தையுடைய அந்தஸ்தை நாம் அறிந்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். ஆகையினால் உங்களுடைய பொருத்தம் தான் எங்களுடைய பொருத்தம். உங்களுக்கு எது மன வருத்தத்தை தந்ததோ அது எமக்கும் மன வருத்தத்தை தந்துவிட்டது. ஆகையினால் அந்த நிலத்தையும் நிலத்தில் வேலை செய்யக்கூடிய அடிமைகளையும் உமக்கே சொந்தமாக ஆக்கிவிட்டோம். இந்த நிகழ்வு குறித்து நாம் உங்களிடத்திலே மன்னிப்பு கேட்கிறோம், நீங்கள் மன்னித்து விடுங்கள்னு சொல்லி கடிதம் எழுதி அனுப்புறாங்க. அவங்க நினைச்சா வேற வகையில சமாதானம் செஞ்சிருக்கலாம். ஒன்று அவங்க அடிமையை கண்டிச்சிருக்கலாம், அல்லது வேற ஏதாவது செஞ்சிருக்கலாம். ஆனால் முழுமையாக அவருடைய பொருத்தத்தை பெற வேண்டும், நமக்கு மத்தியில் எந்த விதமான மனஸ்தாவும் மீதமாக இருந்து விடக்கூடாது என்று கடிதம் எழுதிவிட்டு தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்தார்கள். கோபத்தை குறைத்துக்கொள். ஒமன் அஃபா சாத, யார் மன்னிப்பை கடைபிடிக்கிறாரோ அவர்தான் தலைவராக ஆக முடியும். எதுக்கெடுத்தாலும் கோபப்பட்டா மக்களிடத்தில் நீதி நிலைநாட்ட முடியுமா? மக்களிடத்திலே சமத்துவத்தை நிலைநாட்ட முடியுமான? முடியாது. மன்னித்தால் யார் மன்னிக்கிறாரோ அவர் தலைவனாக ஆகுவார். ஒமன் ஹலும அதும, யார் சகிப்புத்தன்மையோடு இருக்கிறாரோ அவர்தான் கண்ணியத்தை பெறுவார். ஒமன் தஜாவஸ, யார் மக்களுடைய குறைகளை கண்டுகொள்ளாமல் விடுகிறாரோ அவரின் பக்கமே மக்களுடைய உள்ளம் ஈர்க்கப்படும் சொல்லி உபதேசம் செஞ்சாங்க தன்னுடைய மகனுக்கு. ஆக இது போல நமக்கு மத்தியிலே ஒருவருக்கொருவர் மனக்கசப்பு ஏற்படும் போது மன்னிப்பு கேட்பது என்பது இழிவல்ல, மன்னிப்பு கேட்பது என்பது இயலாமை அல்ல, மாறாக அது மிக உயர்ந்த குணம், கண்ணியத்தை பெற்றுத்தரக்கூடிய குணம். ஆனால் இன்றைக்கு குடும்பத்துக்கு மத்தியில மன்னிப்பு கேட்டுட்டா, இறங்கி போயிட்டா அது கேவலமா போயிடும், நம்முடைய அந்தஸ்தை குறைத்து விடும் என்று மன்னிப்பு கேட்பதை விட்டும் மஹரூமாக ஆகி, மன்னிப்பு கேட்பதை விட்டும் தூரமாக ஆகி குடும்பங்களிலே சிதைவு ஏற்பட்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒருவர் மன்னிப்பு கேட்டால் கூட மன்னிக்காமல் வீராப்போடு இருந்து அந்த பகை என்பது பகையாகவே இருந்து விடுகிறதே தவிர அது இணக்கமாக மாறி போய்விடாத ஒரு சூழலை பார்த்து கொண்டிருக்கிறோம். கணவன் மனைவிக்கு மத்தியில வாழ்நாள் முழுக்க இவர்கள் தானே வாழப்போகிறார்கள், நாளை சொர்க்கத்திலும் அல்லாஹ் இவர்களை தானே ஒன்றிணைந்து அனுப்ப போகிறான். அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு மத்தியிலே மன்னிப்பை கடைபிடிப்பதிலே என்ன குறைந்து விட போகிறது? அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு தாயில் வயிற்றில் பிறக்க செய்து சகோதரர்களாக ஆக்கி வைத்திருக்கிறானே, அவர்களுக்கு மத்தியிலே மன்னிப்பை சமாதானத்தை பரவலாக ஆக்கி சந்தோஷமாக இருந்துவிட்டு போவதில் என்ன குறை வந்துவிட போகிறது? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்களுடைய உடன் பிறந்தவர்கள் செய்த அநீதத்தை விட நம்முடைய சகோதரர் நமக்கு அநீதம் இழைத்து விட்டார்களா? அவர்களே அவருடைய சகோதரர்களை மன்னித்து விட்டார்களே. வைன் குன்னால ஹாத்தீன், நாங்கள் தவறெடுத்து விட்டோம் என்று தவறை ஒப்புக்கொள்கிற போது லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், அவர்களை தண்டிக்கக்கூடிய அதிகாரம் இருந்தும் இன்றைய தினம் உங்கள் மீது எந்த விதமான பிடிப்பும் இல்லை, உங்கள் மீது பழிவாங்கப்படுதல் இல்லைன்னு சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மன்னித்து விட்டார்கள் அல்லவா? இது போன்ற ஒரு மன்னிக்கக்கூடிய பழக்கத்தையும், தவறு ஏற்பட்டால் மன்னிப்பு கேட்கக்கூடிய பழக்கத்தையும் நாம் நமக்கு மத்தியிலே உருவாக்கி கொள்ள வேண்டும். இது மிக உயர்ந்த குணம். நாளை மண்ணுக்குள் போன பிறகு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் அர்த்தமற்றதாக ஒண்ணுமில்லாமல் ஆகிவிடுமோ அந்த விஷயங்களை எல்லாம் உலகத்திலேயே அந்த விஷயங்களின் மீது மண்ணள்ளி போட்டுவிட்டால் இருக்கக்கூடிய காலத்தை இன்பமாகவும் சந்தோஷமாகவும் ஒற்றுமையாகவும் சமாதானமாகவும் வாழ்ந்துவிட முடியும். ஆகவே மிக உயர்ந்த குணமான தன்னுடைய தவறை ஒத்துக்கொள்வதும் பிறர் மன்னிப்பு கேட்கும் போது மன்னிப்பதும், இந்த குணங்களை கடைபிடித்து நாம் அனைவரும் வாழ வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நல்லுதவி செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பள்ளிவாசலுடைய பராமரிப்பிற்காக வேண்டி தாராளமான முறையில் வழங்குங்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஈருலகிலும் அதற்குண்டான நற்பலன்களை பிரதிபலன்களை தந்தருள்வானாக. ஆமீன். حبيب الله رسول الله إمام المرسلين